கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வரோம். எங்களுக்கு 10 வருடமாக குழந்தை இல்லை. எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 20 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருப்போம். ஐயாவை பார்க்கணும் ரொம்ப பிரியம். ஆனால் டிவியில் பார்த்துன்னே இருப்பாங்க. எங்கள் பிரதர் மூலியமாக ஒருத்தர் வந்து சொன்னார், நீ ஐயா கிட்ட போங்க, விசுவாசமாக போங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 2021 ஐயா வந்து ஒரு சபை வந்து திருப்புழாக்கு வந்தார். பாப்பாஞ்சத்துன்னு ஒரு வில்லேஜில், பூந்தமல்லி பக்கத்தில். அங்கே போய் நானும் என் மனைவி 2 பேரும் போய் ஜெபம் பண்ணோம். கை வச்சு ஜெபம் பண்ணார். அப்பயே அந்த பெரிய கட்டுலாம் உடஞ்சிது. அப்பயே எங்கள் மனைவி வந்து உணர்ந்தாங்க. அது ஜெபம் பண்ணிட்டு போக பிறகு ஒரு 3 மாதம் வச்சு அவங்க கருத்தரிச்சாங்க. என் தேவன் ஐயா மூலியமாக அதிசயம் செய்தார். அதுக்காக அவர் பேரும் அதிசயநாதன் தான் பேர் வச்சிருக்கிறேன். கோடானு கோடி நன்றி. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஜூடித். நான் வந்து பள்ளிக்கரணையிலேருந்து வரேன். அங்கிள் கிட்ட ப்ரே பண்ணும்போது நான் படிக்கிறதுல போகலாமா இல்லை வேலையை தேடணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தேன். அப்போ அங்கிள் மூலயமா வந்து கர்த்தர் சொன்னார், நீ ஒரு வேலையை தாமதிக்காமல் தேடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். கர்த்தருடைய கிருபையில் ஒரு ஓப்பனிங் வந்து நான் செலக்ட் ஆனேன். ஆனால் அப்போ செலக்ட் ஆகும்போது வந்து ஒரு கான்ட்ராக்டர்ன்ற ஒரு பொசிஷனில் தான் இருந்தேன். ஸோ எப்படின்னா எப்போ வேணால் எடுத்துருவாங்க. ஸோ நிறையா ப்ரிவிலேஜஸ் அந்த கான்ட்ராக்டில் இருந்தனால எனக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு ப்ராப்பரான போர்டு இன்டர்வியூ அப்படின்னு வந்தது. அதில் ஒரு 7-8 பேர் வச்சு பர்மனெண்ட்டான ஒரு பொசிஷனுக்காக, ஸோ முன்னாடி நான் கான்ட்ராக்டில் தான் இருந்தேன், ஒரு பர்மனெண்ட்டான பொசிஷனுக்காக அதுலேருந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு முன்னாடி இன்னொருத்தவங்களும் இருந்தாங்க. அவங்களுக்கு தான் வந்து கொடுத்தாலும் பர்மனெண்ட்டான ஒரு பொசிஷன் கிடைக்கும், உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ இது முடிஞ்சு 1 மாதம் கழிச்சு என்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ என்னோட ஐடி கார்டு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப சோர்வாக வந்திருந்தேன் அன்னைக்கு. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு அற்புதமான வழியை திறந்தாரு, ஆனால் எதுவுமே வாய்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே வந்து எனக்கு கால் பண்ணி, உன்னோட கான்ட்ராக்ட் வந்து உன்னை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காலையில் நான் என்னோடய ஐடி கார்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தேன். ஆனால் அந்த இடத்துல கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் ஒரு இடத்துலையும் கைவிடவே மாட்டாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அன்றைக்கி நைட்டே எனக்கு பேசி திருப்பி கான்ட்ராக்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 1 மாதம் கழித்து எனக்கு வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களை வந்து நாங்கள் போர்ட்லேருந்தே பர்மனெண்ட்டாகவே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. எனக்கு என்னடா அது, ஆல்ரெடி கான்ட்ராக்ட்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டரே. 1 மாதம் கழித்து சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அப்போ அந்த பேனல்லேருந்தே உன்னை யாரோ ரெக்கமெண்ட் பண்ணி நீ செலக்ட் ஆகிட்ட. அதுக்கப்புறம் உனக்கு முன்னாடி ஒருத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சோல, அவங்க இல்லவே இல்லை. ஸோ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவரோட பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுகிறதா இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அந்த இடத்துல கர்த்தரை நான் கனப்படுத்தி ஒரு பெர்மனண்ட்டான பொசிஷனில் இப்போ இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளை, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என்ன வார்த்தை பரலோகத்தின் மங்கள வார்த்தையாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்த ஆவி இருந்தால் திடீர்னு அவனை நைட்டெல்லாம் தலையை போட்டு ஆட்டம், பாட்டு பாட ஆரம்பித்த உடனே அப்படியே ஆடும், இல்லைன்னாச்சுன்னா ஏதாவது புலம்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. சில அசுத்தாவிகள் அப்படி இருக்கும். அப்படி வெளியே காட்டுற அசுத்தாவிகள் இருந்தால் கூட நம்ம சந்தோஷப்படலாம். ஏன் தெரியுமா? அப்படி காட்டுனா கண்டிப்பாக நம்ம ஜெபம் பண்ணி அதை துரத்தாத விடுவோமா? ஒரு கூட்டத்தில் ஒரு பேய் ஆடுதுன்னா, ஒருத்தங்களுக்குள்ளால் ஆடுதுன்னா நம்ம விட்டுருவோமா? அதை துரத்திட்டு தான் அனுப்புவோம். ஆமென். ஆனால் சில சைலண்ட் கில்லர்ஸ் ஆகிய நிறைய அசுத்தாவிகள் மனுஷர்களுக்குள்ள உட்கார்ந்து அசையவே அசையாது. அது அசையணுன்னா ஆண்டவருடைய சில வல்லமையான வார்த்தைகள் வரும் பொழுது, பரலோக தேவனுடைய அக்கினி இறங்கும் பொழுது
அந்த இடத்துல அதுக்குள்ளால ஒரு சின்ன அசைவு தெரியுமே தவிர சிலதெல்லாம் அசையாமல் இருக்கும். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறாரு. அந்த சர்ச்சில் போகும்பொழுது ஒரு தாய் 18 வருஷமாக அந்த அம்மாவுக்கு கூன். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கா, அந்த அம்மாவுக்கு ஏதோ முதுகெலும்பில் ஏதோ பிரச்சனை போல் இருக்குது, அதனால் அந்த பேக் பெண்டாகி அவள் கூனாக இருக்கிறா, அது ஒரு வியாதி என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தாய்க்கே தனக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்குது, தன்னை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருந்து என்னை கூனாக்கிருச்சு, இந்த வியாதி வந்துருச்சுன்னு அந்த தாய்க்கே தெரியாது. ஆமென். சில நேரங்களில் சைலண்டாக சில ஆவிகள் உட்கார்ந்து சிலருடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக முயற்சிக்கிறது. அதனால் இங்கே இருக்கிற எல்லாருமே என்கிட்ட எந்த அசுத்தாவியும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அசுத்தாவி இருக்கிறதுக்கும் இல்லாததுக்கும் ஒரே ஒரு அடையாளத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ளால் அசுத்தாவி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் இன்னைக்கு ஒரு நிமிஷத்தில் இப்போவே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் தான் அவன் அசுத்தமானதை சிந்தித்து, அசுத்தமானதை சாப்பிட்டு, அசுத்தமான வார்த்தைகளை பேசி, அசுத்தமான பழக்கங்களிலே இருப்பான். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அவனுடைய செய்கை பரிசுத்தமாக இருக்கும், செயல்பாடுகள் பரிசுத்தமாக இருக்கும், அவனுடைய வார்த்தைகள் பரிசுத்தமாக இருக்கும், அவனுடைய ஒவ்வொரு நடக்கைகளும் ஆண்டவருடைய பரிசுத்தத்தை காண்பிக்கும். எப்பொழுது ஒரு மனுஷன் குடித்து வரித்து அந்த குடிக்கு அடிமையாகிறான் என்றால், ஒரு குடிவெறியின் ஆவி அவனுக்குள்ளே போகும் பொழுது அவன் குடித்து வரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் சர்ச்சில் வந்தால் நீட்டாக காலையில் ஷேவெல்லாம் பண்ணி ட்ரிம்னு மீசெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு நச்சுன்னு செண்டெல்லாம் அடிச்சுட்டு நச்சுன்னு நிற்பாங்க. சர்ச்சை முடித்த உடனே நேராக சாராய கிடைக்கும், கல் கிடைக்கும், இல்லைன்னாச்சுன்னா பிராண்டி கிடைக்கும் தான் சுற்றுவாங்க. சர்ச்சில் இருக்கும் பொழுதே நிறைய பேருக்கு இன்றைக்கி எந்த கடையில் போய் சாராயம் அடிக்கலான்னு தான் தோணும். ஆமே, சர்ச்சில் உள்ளால உட்காந்துட்டு இன்றைக்கி எங்கே போய் சாராயம் அடிக்கலாம், எங்கே போய் தண்ணி அடிக்கலாம், எந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இன்றைக்கி போகலாம், யாரு கூட இன்றைக்கி கம்பெனி வைக்கலாம், அப்படியெல்லாம் நினைக்கிறாங்கன்னா அவர்கள் ஆலயத்திற்குள்ளே இருந்தாலும் அவர்களுக்குள் இருந்து அவர்களையும் அறியாமல் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு அசுத்த ஆவி. சிலருக்குள்ளால இச்சையின் ஆவிகள் இருந்து இச்சையின் வார்த்தைகளை பேசிக்கொண்டால் அந்த இச்சையினுடைய ஆவி அவர்களுக்குள்ளால இருக்கிறது. சிலர் சொல்லுவாங்க, அந்த பொண்ணு எப்பவுமே கலகம் மூட்டிக்கிட்டே இருக்கிறா, அது ஒரு விதமான ஆவி. இவ கோள் சொல்லிகிட்டே இருக்கிறா, அது ஒரு விதமான ஆவி. எப்பவுமே என் புருஷை எரிஞ்சு விழுகிறார், அது ஒரு விதமான ஆவி, எரிச்சலின் ஆவி. வேதத்தில் அநேக அசுத்தாவிகளை குறித்து பட்டியல் போட்டிருக்கு. சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் இழுத்து போட்டு தூங்குவாங்க. நைட்டு 10 மணிக்கு தூங்க போனவங்க, அது ஒரு விதமான ஆவி. எல்லாமே அந்த நார்மலாக தாண்டி அதுக்கப்புறம் போச்சுனாலே அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கன நித்திரையின் ஆவி, அளவுக்கு மிஞ்சி தூங்குற ஒரு ஆவி. அல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்னைக்கு ஒருவேளை உங்களிடத்தில் எந்த அசுத்த குணங்கள், எந்த அசுத்த ஆவிகளினால நீங்கள் இயக்கப்பட்டிருக்கிறீர்களோ, உங்களுக்குள் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளை ஆண்டவர் இன்றைக்கு புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறார். ஆமென். அன்னைக்கு அந்த தாய் வந்தாங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிகிறது இவளுக்குள் இருக்கிற ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே இவள் இந்த வியாதியில் இருக்கிறார். அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ சுகமாக என்று சொல்லவில்லை, இவளை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து இவள் விடுதலையாக்கப்பட்டாள், அவ்வளோதான் சொன்னார். சிலர் எனக்கு விருப்பம் என்று சுகமாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ எழுந்து நட என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவளிடத்தில் உன் கூன் நிமிரட்டும், உனக்கு சுகமாகட்டும் என்று சொல்லவில்லை, உன்னை பலவீனப்படுத்துகிற ஆவியிலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் அந்த ஆவி போச்சு, இவ பாட்டுக்கு எழுந்து நிமிர்ந்து வீட்டுக்கு போயிட்டான். அல்லேலூயா. இங்கே பாருங்கள், இந்த லேகியோனுக்குள் ஆயிரக்கணக்கான பிசாசுக்கள். அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அவன் கல்லறை தோட்டத்தில் தான் கிடக்கிறான், வஸ்திரம் தெரியாதவன், தன்னுடைய சரீரத்தை தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறவன். சில பிள்ளைங்க சில தாய் தகப்பனிடத்தில் கேட்பாங்க, இந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டால் கத்தியை எடுத்து வச்சுட்டு இப்படி நிற்பாங்க வெயினை கட் பண்ணுறதுக்கு. அது ஒரு விதமான ஆவி, தன்னை காயப்படுத்துகிற ஆவி. சில பொம்பளை பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நிறைய கோடு இருக்கும். சரி, ஆம்பளை பசங்க தான் தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் கிழிச்சிருக்கான்னு பார்த்தா நிறைய பொம்பளை பிள்ளைங்க கேட்டால் அவங்க அம்மா அப்பாவை மிரட்டி. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், சில நேரங்களில் நீ மிரட்டுறதுக்காக வேண்டி கத்தியை வைப்பான பிசாசு டக்குன்னு அழுத்தி சீவி விட்டானேன்னு அவ்வளோதான், கதை முடிஞ்சு போச்சு. விளையாடாதீங்க, வாழ்க்கையோடு விளையாடாதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஞானமாக இருக்கணும். அம்மா அப்பாவை மிரட்டணும் அப்படின்ற காரியத்தில்
உங்கள் வாழ்க்கை அழிந்து போகாதபடிக்கு கவனமாயிருங்கள். அப்படிப்பட்ட காயத்தை, சரீரத்தை காயப்படுத்துகிற ஆவிகள் கொண்ட அந்த லேகியோனை ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்தார். அவன் கல்லறையிலே கிடக்கிறான், வஸ்திரம் தெரியாதவனாய் கிடக்கிறான். சில அசுத்த ஆவிகள் சிலருடைய சரீரத்தில் போய் உட்கார்ந்து அப்படியே அதை கண்டுக்காமல் விட்டேன்னா கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஆகுன்னா வெளியே வரமாட்டாங்க, அறைக்குள்ளே கிடப்பாங்க, குளிக்க மாட்டாங்க, வஸ்திரம் போட மாட்டாங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த அசுத்தாவி என்ன விதமான அசுத்தாவி அவங்களுக்குள்ளால உட்கார்ந்துருக்கோ அதனுடைய செய்கைகளை எல்லாம் வெளியே காண்பிக்க ஆரம்பித்து விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் இவன் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை சந்தித்த பொழுது அந்த பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னைக்கு சுவாமி என்னை பார்த்துட்டார், இன்னைக்கு எனக்கு கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அதுவே சொல்லுது, ஆண்டவரே எனக்கு உங்களுக்கு என்ன, தயவு செய்து என்னை விட்டுருங்க, நான் உங்கள் வழிக்கு வரல, என்னை விட்டுருங்க. ஆண்டவர் புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே என்ன சொல்லுது, இந்த பன்றிகளுக்குள்ளாலேயாவது நான் போக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி 2000 பன்றி கூட்டம் அந்த இடத்துல இருந்தது. அப்போ ஆண்டவர் அந்த பிசாசுக்கு கட்டளையிட்டு வெளியே போய் என்று சொன்ன பொழுது அவைகளெல்லாம் மேலேருந்து கீழே ஆழத்தில் போய் விழுந்து எல்லாம் மடிந்து போயின. மனுஷனுக்குள் இருந்த அந்த அசுத்த ஆவிகள் வெளியேறி ஒரு மனுஷங்கிட்டேருந்து போனது 2000 ஆவிகள். 2000 பன்னிக்குள்ளால் போச்சு. அப்படின்னா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் பாருங்க. ஒரேடியாக 2000 ஆவிகள், ஒரு அசுத்த ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ளே வராது. ஒன்று தான் இருக்கும், முதல்ல உள்ளே போகிறது ஒன்றா தான் இருக்கும், இல்லை 2ஆக இருக்கும். ஆனால் அதுக்கு நல்லா தட்டி கொடுத்து குளிப்பாட்டி சோப்பு போட்டு நல்லா தூங்க வச்சிங்கன்னா என்ன ஆகா சுகமான ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். கூட போய் 10 ஃப்ரெண்டுங்களை கூட்டுட்டு வரோம். ஆமே, அதுகளுக்கு நல்ல இடம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா வீட்டில் சண்டை போட்டுட்டு அதுகளுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து அதுகளை நல்லா தூங்க வச்சிங்கன்னா திருப்பி வெளியே போய் இன்னொரு 10 பேரை கூட்டுட்டு வரோம். அப்படி தான் லேகியனுக்குள்ள ஆயிரக்கணக்காக ஏறி போச்சு. கடைசியாக என்னாச்சு, வீட்டில் இருந்தவன் தெருவுக்கு வந்தான், தெருவுக்கு வந்தவன் கல்லறைக்கு போனான், கல்லறைக்கு போனேன் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டான், ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டவன் தன்னைத்தானே காயப்படுத்த ஆரம்பித்தான், பைத்தியக்காரனாய் மாறிவிட்டான். ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது ஒரு திட்டத்தோடு வரும், அவனை கொலை பண்ணணும், அவனை அழிக்கணும், அவனை பைத்தியக்காரனாக்கி உலாவ உடனே தான் அந்த எண்ணத்தோடு தான் அசுத்தாவிகள் வரும். தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் தங்களை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வஞ்சக வலைகள் பின்னி போடப்பட்டிருக்கும் இன்றைக்கு வலைத்தளங்கள் மூலமாக. வலைத்தளங்கள் அப்படின்னாலே வலை அப்படின்னா உனக்கு போடப்பட்ட வலை என்று தான் அர்த்தம். ஆமேன். வலையில் சிக்கினீங்கன்னா அவ்வளோதான், பிசாசு பிடிச்சி இழுத்து சுருக்கி போட்டான்னா வலையில உள்ளே மாட்டிடுவீங்க. மீன் பிடிக்கிற வலையை பார்த்துருக்கீங்களா? மீன் வந்து உள்ளே கிடக்கும், அதுக்கப்புறம் அவன் பிடிச்சி இழுக்கும் பொழுது அது வெளியே எஸ்கேப் ஆக முடியாது, அவ்வளோதான், அதுக்குள்ளார மாட்டிருச்சுன்னு அர்த்தம். வலைத்தளங்கள், என்னை எக்கச்சக்கமான வலைத்தளங்கள் லேட்டஸ்டாக வந்திருக்கு. நிறைய வாலிப பிள்ளைகள் இந்த வலைத்தளங்களுக்குள்ளாலே சிக்கி கிடக்கிறாங்க, தங்களுடைய எதிர்காலம் பாழடைந்து போன நிலைமையில். இன்றைக்கி எல்லா பிள்ளைகளுக்கும் லேட்டஸ்ட்டாக ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ இருக்குது. அது வச்சுக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை, அதை கரெக்டாக கையாளக்கூடிய கெப்பாசிட்டி வரைக்கும் இல்லைன்னா நீ அதை வைக்காத. ஆமேன். நீ தான் அதை கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர அது ஒன்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையுமா இருக்கிறாங்க. வீட்டில் 10 சொந்தக்காரங்க வந்து ஹாலில் உட்காந்துருப்பாங்க, சந்தோஷமாக கலகலப்பாக பேசலேன்னு பார்த்தா இதுக்கு ஃபோனு கையுமா உள்ளால ரூமில் உட்காந்துருக்காங்க. அதையும் மீறி கண்டுபிடிச்சி இழுத்து பிடிச்சி, உங்கள் சித்தப்பா வந்திருக்காரு, அத்தை வந்திருக்காங்க, மாமா வந்திருக்காங்க, வந்து ஹாலில் உட்காருன்னா அத்தையிட்டையோ மாமாட்டையோ சித்தப்பாட்டையோ பேச அவன் பேசிகிட்டு இருப்பான். எதுக்கிட்டன்னா மொபைல் ஃபோனில். ஆமே, இங்கே வந்துட்டு பொம்மை மாதிரி உட்காந்துருப்பான், இப்படியே உட்காந்துருப்பான். ஒரு காலத்தில் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தால் எப்படா வரலாம், கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போகலாம், ஃபுட்பால் கிரவுண்டுக்கு போகலான்னுவாங்க. இன்றைக்கி பார்த்தா எவனும் வெளியே வர்றதே இல்லை. ஏன்னா அவன் அறைக்குள்ளாலே உலகமே இருக்குது, இருண்டு போன உலகம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, எல்லாம் உள்ளே இருக்குது. அசுத்தாவி எல்லாமே அவன் மொபைல்லே இருக்குது. நிறைய பேர் அசுத்தாவியை பாக்கெட்லேயே போட்டு சுற்றுவான். உங்கள் பிள்ளைங்க நல்ல ஆவியில் மொபைல் வச்சுருக்காங்களா, அசுத்த ஆவியெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்களான்னா நீங்கள் ஒரே இதில் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி பிரதர் சொல்லுங்கள், இன்றைக்கி நான் கண்டுபிடிச்சிடுறேன். எந்தெந்த பிள்ளைங்க மொபைலுக்கு லாக்கு போட்டாங்களோ அவங்க லாக் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சிம்பிள். ஆமேன். எப்போ லாக்கு போட்டு மொபைலை வைக்கிறாங்களோ லாக் ஆகிட்டாங்க, கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பிசாசுட்ட மாட்டிக்கிட்டாங்க, ஏதோ ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அல்லேலூயா. அதனால் போன உடனே எல்லாரும் லாக்கை ரிலீஸ் பண்ணிங்கன்னாலே பாவம் செய்ய பயப்படுவீங்க. ஆமேன். அம்மா கையில் இருக்கும், அப்பா கையில் இருக்கும், யார்கிட்ட வேணாலும் இருக்கும். அப்படின்ற மாதிரி ஓப்பனாக இருந்தீங்கன்னா எதையும் உள்ளே ஏற்ற மாட்டீங்க. இல்லைன்னா எல்லா கண்ட கர்மத்தை எல்லாம் உள்ளே ஏற்றி வச்சுட்டு அது கூடயே குடும்பம் நடத்திட்டு படிப்பு வரலைன்னா எப்படி படிப்பு வரும்? அல்லேலூயா.
என் அன்பு சகோதரனை சகோதரியை மொபைலை வச்சிங்க. நான் ஒன்றும் மொபைல் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் மொபைலை வச்சுட்டு கண்டதை உள்ளே வச்சுக்காதீங்க. ஆமாம், நிறைய பேர் இப்போ மொபைல் வந்ததுலேருந்து பைபிளை சர்ச்சைக்கு கொண்டு வர்றதே இல்லை. கேட்டவுடனே ஆதியாகமன்னொடனே டக்குன்னு தட்டுவான். இந்த வசனம்னு சொன்ன உடனே வசனத்தை இப்போ தட்ட 2 எழுத்து தட்டினாலே வசனம் எல்லாம் லைனாக வந்துடும். ஃபஸ்ட்டில் படிப்பான். இதை சுமக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும். அல்லேலூயா. இருக்கிறதுல பெரிய பைபிள் வாங்குங்க. கோட்டுக்குள்ளே சும்மா சிம்பிளாக போட்டு பிறகு இவ்வளோண்டு ஒன்று வாங்காதீங்க. அது பார்த்திங்கன்னா கண்ணும் தெரியாது. சில நேரத்தில் ஏதோ ஒன்று படிக்க ஏதோ ஒன்று தான் வாசிப்பாங்க. நல்ல தெளிவாக ஜம்முன்னு ஒரு பைபிளை வாங்கி கையில் வச்சுட்டு அதை தூக்கிட்டு அலைஞ்சு பாருங்கள். ஒரு பக்தன் சொல்லுகிறார், இளமையில் இந்த வேதத்தை நீ சுமந்தால் முதுமையில் இந்த வேதம் உன்னை சுமக்குமா. அல்லேலூயா. லேகியோன் பிசாசு தனக்குள்ளே வரும்படி தன்னை விட்டு கொடுத்தான். அவன் வீக்கானான். அதனால தான் 1 வந்துச்சு, 10 வந்துச்சு, 100 வந்துச்சு, கடைசியாக 2000 உள்ள ஏறி உட்கார்ந்துட்டு அவனை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு உங்கள் மொபைலை முதல்ல நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்க. மொபைலை முதல்ல சுத்திகரிங்க. மொபைலில் இருக்கிற எல்லா அசுத்தங்களை இன்றைக்கி வெளியேற்றணும். வெளியே போன உடனே முதல்ல செய்கிறது அதாக தான் இருக்கணும். ஒருவேளை ஃபேஸ்புக்கை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா ஃபேஸ்புக்கை டீஆக்டிவேட் பண்ணிடு. இன்ஸ்டாகிராமை வாட்ஸ்அப்பை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னாச்சுன்னா டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. அது எல்லாத்தையும் உன்னால் ஆளுகை செய்கிற அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அது ஒன்றை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. நீ தான் அதை கையாளணும். சரியான விதத்தில் கையாளணும். சரியான விதத்தில் பயன்படுத்துங்க. ஃபேஸ்புக்கை நல்ல விதத்தில் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய இன்ஸ்டாகிராமை நல்ல விதத்தில் பயன்படுத்துங்க. ஆவிக்குரிய காரியங்களை போடுங்க, ஆவிக்குரிய வசனங்களை போடுங்க. வாட்ஸ்அப்பில் நல்ல காரியங்களை செய்யுங்க. அது நிமித்தம் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. அது நிமித்தம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. ஒரு நாளும் வீட்டில் இருக்கிற நீ தெருவுக்கு வராதபடி தெருவில் இருக்கிறதை உனக்குள்ளே பிடித்து கொள்ளாதே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அநேகம் பேர் இன்றைக்கு அநேக அசுத்த பாவங்களிலே விழுந்து கிடந்து ஆண்டவருடைய அன்பிற்கு நீங்கள் தூரமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு இயேசு மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அன்றைக்கு லேகியோனை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது போல உங்களை சந்திக்க இயேசு கிறிஸ்து இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கு எல்லா அசுத்த காரியங்களிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். அதுக்கப்புறம் அந்த அசுத்தாவிகள் வெளியேறின பொழுது அவன் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் வஸ்திரம் தரித்து இயேசுவுக்கு பின்னாடியில் போனான். வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து. அப்படின்னா சில நேரங்களில் அசுத்தாவிகள் வந்து ஒரு மனுஷனுக்குள்ள உட்காரும் பொழுது புத்தி பேதலிக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். சிலருக்குள்ளால் புத்தி சிலர் சொல்லுவாங்க, போன வருஷம் வரைக்கும் அவன் நல்லா தான் இருந்த பிரதர், இப்போ தான் என்னமோ தண்ணி தெளித்து விட்டா மாதிரி என்னமோ நடந்துட்டுருக்கான், மந்திரிச்சு விட்டா மாதிரி. புத்தி பேதலிப்போ. போன வருஷம் வரைக்கும் அம்மா அப்பா கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பா, இப்போ பேச மாட்டான். போன வருஷம் வரைக்கும் அப்பா சொல்கிறத அப்படியே கேட்பான், இப்போ கேட்க மாட்டான். புத்தி பேதலிக்கிற ஆவிகள். அது அப்படியே விட்டீங்கன்னா லேகியோனுடைய நிலைமை மாறிவிடும். இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பி எல்லா அசுத்தாவிகளிலிருந்து விடுதலையாகி நீங்கள் ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படி அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் அசுத்த ஆவியே என் பிள்ளைகளை விட்டு புறப்பட்டு போ என்று ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இப்பொழுது அவைகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து புறப்பட்டு போயிட்டே இருக்கு. எல்லாம் சைலண்டாக போகுது. ஆண்டவர் சில நேரங்களில் சிலவற்றை சைலண்டாக உட்கார்ந்ததை சைலண்டாகவே அனுப்பி விட்டுருவார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருந்த எல்லா சைலண்ட் கில்லர்ஸ் ஆகிய ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு வெளியேற்றுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மேலே ஒருவேளை கணவன் மனைவி உறவு பிரிவுக்கு காரணம் சில பிரிவினையின் ஆவிகள். கணவன் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறவைகள் சில அசுத்த ஆவிகளின் கிரியைகள். சில பிள்ளைகளுக்கு கற்பம் தங்காமல் இருப்பது சில அசுத்த ஆவிகளின் கிரியைகள். சிலர் சொல்லுவாங்க, நேற்றைக்கு நைட்டு வரைக்கும் எனக்கு கற்பம் நின்றுச்சு, 4 மாதம் ஆகிருந்துச்சு, 4 மாதமாக குழந்தை வயிற்றில் நல்லா தான் இருந்துச்சு, செக்கப் போயிட்டு வந்தேன், முந்தின நாள் ஒரு சர்ப்பத்தின் கனவை பார்த்து பயந்தேன், அடுத்த நாள் காலையில் கலைஞ்சிருச்சு. காரணம் அந்த அசுத்த ஆவி. அந்த குழந்தைகளை அழிக்கிற ஒரு ஆவி, கருவை கலைக்கிற ஒரு ஆவி. இன்றைக்கு நிறைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, எனக்கு குழந்தை இல்லையா, அப்பப்போ கன்சீவ் ஆகுது, அப்பப்போ கலைந்து விடுகிறது. ஒரு விதமான அசுத்த ஆவி. ஒவ்வொருவருக்குள்ளால என்னென்ன ஆவி இருக்கிறது எல்லா ஆவிகளை ஆண்டவர் இன்றைக்கு துரத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
என் அன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு வரைக்கும் நீ கற்பம் தரிக்க கூடாதபடிக்கு ஏதோ ஒரு சர்ப்பத்தின் ஆவி உனக்குள்ளே இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அந்த ஆவிகளை ஆண்டவர் வெளியேற்றுகிறார். இன்னைக்கு பிறகு ஆண்டவருடைய பிள்ளைகள் வஸ்திரம் தரித்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஆண்டவருக்கு முன்பாக புத்தி தெளிந்து. சில பிள்ளைகள் அம்மா அப்பாவுடைய இருதயத்தை புரிந்துக்கலைன்னாலே அவங்க புத்தி பேதலித்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். உண்மையிலே அவங்க நார்மலாக இருந்தால் அம்மா அப்பாவுடைய இருதயத்தின் உணர்வுகள் அவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும், உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அவருடைய மூளை செலவு செய்யப்படுகிறது நிமித்தம் தன்னுடைய தாய் தகப்பனிடத்தில் எதிர்த்து நிற்கிறார்கள், தன்னுடைய மனைவிடத்தில் எதிர்த்து நிற்கிறான், தன்னுடைய புருஷனிடத்தில் எதிர்த்து நிற்கிறார். காரணம் அவர்களுக்குள் இருக்கிற ஆவிகள். சிலருக்குள்ளால் அடிக்கடி நான் சாவ போகிறேன்னு சொல்கிறாங்க, தற்கொலையின் ஆவிகள். நீங்கள் வேதத்தை பார்த்தீங்கன்னா சவுலுக்குள் இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்பட்டார், அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான். ஒரு மனுஷன் நாளுக்கு நாள் பலவீனப்படுறான் அப்படின்னாச்சுனாலே அவனுக்குள் ஏதோ ஒரு அசுத்த ஆவி உட்கார்ந்து அவனை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டானாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது வந்து இறங்கின பொழுது அவன் நாளுக்கு நாள் பலத்தான். சவுலுக்குள் இருந்து ஒரு கர்த்தருடைய ஆவியானவர் வெளியேறின பொழுது ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்து கொண்டது. அந்த பொல்லாத ஆவி பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்து தற்கொலை செய்ய சவுலை ஏவினது. தற்கொலையின் ஆவிகள். ஒரு மனுஷன் ஏன் தற்கொலை பண்ணுறான்? அவனுக்குள் ஒரு ஆவி, ஒரு தற்கொலை ஆவி, வாழ்க்கையை வெறுக்க வைக்கிற ஒரு ஆவி, வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷங்களை பறிக்கிற ஒரு ஆவி. இதுக்கு மேலே உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு வாழ்க்கையை வெக்ஸாக வைக்கிற ஒரு ஆவி. தோல்விகளை கண்டு அந்த தோல்வியை காமிச்சு 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 அவர்களை அழிக்கிற ஆவிகள். இன்றைக்கு அப்படிப்பட்ட எல்லா ஆவிகளையும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேற்ற போகிறார். இங்கே கூட தற்கொலையின் எண்ணம் உள்ள சில ஆவிகளை சுமந்து கொண்டு நடக்கிற அநேகர் உள்ள இருக்கிறதை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். கடனை நிமித்தம் தற்கொலை செய்ய நினைக்கிற ஆவிகள், அவமானத்தின் நிமித்தம் தற்கொலை செய்ய நினைக்கிற ஆவிகள், தோல்விகளின் நிமித்தம் தற்கொலை செய்ய நினைத்திருக்கிற சில ஆவிகள் இன்றைக்கு உங்களுக்குள்ளால இருந்து உங்களை அழிப்பதற்கு தேடிக்கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு எல்லா தற்கொலை ஆவிகளை நான் வெளியேற்றி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமையை என் பிள்ளைகள் பார்க்கட்டும், கர்த்தருடைய அன்பை நீங்கள் ருசிக்கட்டும், கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளால நீங்கள் வரும்படிக்கு லேகியோனை சந்தித்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தித்து, உங்கள் பிள்ளைகளை சந்தித்து, உங்களுக்குள் இருக்கிற எல்லா அசுத்த குணங்களை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை வெளியேற்றி உங்களுக்கு இரக்கம் செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கும் உமக்கும் சம்பந்தமில்லாத ஒரு வாழ்க்கை என் பிள்ளைங்க வாழ்ந்திருக்கலாம்ப்பா. நீர் தங்குகிற ஆலயமாகிய என் பிள்ளைகளுடைய சரீரம் எவ்வளவு நாளும் அசுத்த ஆவிகள் தங்குகிற ஒரு இடமாக இருந்திருக்கலாம்ப்பா. இன்றைக்கும் முதலாவது என் பிள்ளைகளுடைய இருதயத்தை உம்முடைய இரத்தத்தினால கழுவி சுத்தம் பண்ணுங்கப்பா. திருக்கும் கேடும் நிறைந்த என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நவமான ஒரு புதிய இருதயமாக நீங்கள் மாற்றுங்கப்பா. கல்லான இருதயம் கொண்ட என் பிள்ளைகளுடைய இருதயம் சதையான ஒரு புதிய இருதயமாக மாறட்டாம்ப்பா. முதலாவது என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் நீங்கள் வந்து உட்காருங்கப்பா. இதுவரைக்கும் இந்த சின்ன இருதயத்தில் பெரிய பாவங்கள், பெரிய அக்கிரமங்கள் இருந்து உங்களை இருதயத்தை என் பிள்ளைங்க துக்கப்படுத்தியிருக்கலாம்ப்பா. ஆனால் இன்றைக்கும் என் இருதயத்தில் உங்களுக்கு இடம் உண்டுன்னு சொன்ன என் பிள்ளைகளுடைய எல்லா கிரமங்களை மன்னித்து என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் நீ எழுந்தருளி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. சகேயு இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். அந்த வீடு முழுவதும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டது. இன்றைக்கும் எந்தெந்த பிள்ளைகள் உம்மை சுமந்து கொண்டு போகிறார்களோ அவர்கள் வீட்டிலே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள், ரட்சிக்கப்படாத புருஷன், ரட்சிக்கப்படாத மருமகன்,
ரட்சிக்கப்படாத மருமகள் இனி ரட்சிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இனிமேல் உம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என் பிள்ளைகள் காத்து கொள்ள என் பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும். இன்றைக்கும் நீர் சொன்னீர், நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று சொன்னீரே. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன பொழுது ஒரு பெரிய வெளிச்சம் இந்த உலகத்தை நிரப்பினது போல என் பிள்ளைகளை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று நீ சொல்லுகிற இந்த நிமிஷத்தில் தாமே என் பிள்ளைகளுக்குள் இருக்கிற இருள் விலகட்டும், இருளின் ஆதிக்கம் மறைந்து போகட்டும், இருளின் அந்தகார சக்திகள் என் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதாக, என் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறுவார்களாக. நானே ஒளி என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் என் பிள்ளைகளுக்குள்ளால இப்பொழுது இறங்குவதாக. வேதத்தின் வெளிச்சத்திலே இனி ஜனங்கள் உம்மை தேடுவார்களாக. அந்த கிருபையை என் பிள்ளைகள் மேல் நான் வைத்து ஜெபிக்கிறேன். இருண்டு போன என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இனி பிரகாசமாய் மாறட்டும். பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5454-79999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.